இந்த வெள்ளை இனம்ங்கிறவங்களும் ஒரு இனத்தவர்கள் அல்ல. இங்க இருந்து போனவங்கல பிரெஞ்சுக்காரங்க இருக்காங்க, ஸ்பானிஷ்காரங்க இருக்காங்க, டச்சுக்காரங்க இருக்காங்க. எல்லாருமே அங்க போயிட்டு ஆனா வெள்ளத்தோல்காரங்க. அந்த வெள்ளத்தோல்காரங்கலாம் ஒரு இனமா இன்னைக்கு அங்க அமெரிக்கர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உளவியலுக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த அமெரிக்கா இன்னைக்கு இவ்வளவு பெரிய நாடாக, இவ்வளவு வளர்ந்த நாடாக, எல்லா நாடுகளும் வல்லரசாக இருப்பதற்கு நாங்க தான் காரணம். அப்ப எங்களுடைய கையில இருந்து இந்த அமெரிக்காவை நாங்க விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாதம். இப்ப இந்த வாதத்தின் அடிப்படையில ஒரு பெரிய இதுக்கு சப்போர்ட் ஏற்படுது. இந்த சப்போர்ட்டின் அடிப்படையில் தான் இன்னைக்கு ட்ரம்ப்பும் வந்திருக்காப்ல. இதுக்கு எதிராக இருந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைல்டான ஒரு லெப்டிஸ்ட் ஐடியாலஜி கொண்டவர்களாகத்தான் இருந்தார்கள். இப்போ கமலா ஹாரிஸ் போடுறவங்க, பைடன் போடுறவங்களாம் வந்து யார் வந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும், நம்ம வந்து ஒரு பெரிய அண்ணன் போல, எல்லா மதத்தவர்களையும் நம்ம அரவணைக்கணும். இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ப்ரோ கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்துவ மதம் தான் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கிறவங்க. இங்கே இந்த நாட்டில் வந்து கிறிஸ்துவ மதம் அப்பாற்பட்ட இஸ்லாமோ இல்லை ஹிந்துயிசத்தும் உள்ள வளர்றத கூட அவங்க விரும்பல. ஆனால் அமெரிக்காவுக்கு இந்து மத கோயில்லாம் கட்டுறாங்கல்ல, அதெல்லாம் அவங்க விரும்பல. இப்போ ட்ரம்ப் சப்போர்ட்டர்ஸ்லாம் அதை விரும்ப மாட்டாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், ஒரு ஹனுமார் சிலையெல்லாம் அங்க திறந்தாங்க. அப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு நிலை அப்படிங்கிறது இங்க உருவாகுது. இது இங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், இங்க நம்ம அமெரிக்கா நான் பேசுறது ஒட்டுமொத்த அமெரிக்க கண்டத்தையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். அங்க கனடாவும் அடக்கம். கனடால நடக்கிற நிகழ்வுகள், ஏன்னா அதெல்லாமே அமெரிக்க கண்டத்துக்குள்ளதான் இருக்கு. அமெரிக்காவில் நடக்கிற அளவுக்கான விஷயங்கள் கனடாவிலும் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு.